தமிழர்கள் உண்மையிலேயே சரியான ஒரு அறிவு பண்பை கொண்டிருந்தார்களா? ஆம், கொண்டிருந்தார்கள். முன்பு நான் கூறியது போன்று 11 மேல் கணக்குக்கு வந்து விடுவோம். 11 மேல் கணக்கு, புறநானூறு, அகநானூறு எல்லாமே வந்து விடுது. நற்றிணை, குறுந்தொகை எல்லாம் அதில் தான் இருக்குது, தொல்காப்பியம் உட்பட. அறிவு படைத்தவனாக இருந்திருக்கிறான். அவன் செய்த தொழில் வெவ்வேறானது. ஆனால் இன்று அறிவு என்றால் இந்த சமூகம்தான். இப்போ வேதம், வேதாந்தம், உபனிஷதங்கள் அனைத்துமே சாக்ரட் டெக்ஸ்ட். புனிதத்தன்மை வந்துருச்சு. அப்போங்க புனிதத்தன்மை என்னைக்கு ஒரு சமூகத்தில் சிந்தனையில் எபிஸ்டமாலஜியில் வந்ததோ அந்த சமூகம் பாழ்னு அர்த்தம். அவன் காட்டுமிராண்டி ஆகிடுவான், காட்டுமிராண்டி ஆகிவிட்டான். தமிழன் இப்பொழுது காட்டுமிராண்டி ஆகிவிட்டான். எப்போ ஆகிவிட்டான்? இந்த அதனுடைய அடிப்படையில் எது அந்த வேதாந்தங்கள் உள்ளுக்குள்ளே வருது. எதிலிருந்து வருது? பிரம்மசூத்திரத்திலிருந்து வருகிறது. பிரம்மசூத்திரத்திலிருந்து வேதாந்தங்கள் வருது. வேதாந்தங்கள் இங்கே இருக்கின்ற பக்தி மார்க்கங்கள், சைவம், வைணவம், இதெல்லாம் ஆண்டாலஜி ஒன்று.